கோதுமையில் பரோட்டா செய்கிறோம், மைதாவில் செய்கிற மாதிரி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். மாவு நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இது எண்ணெயெல்லாம் போடலை, வெறும் மாவு தான் போட்டு உப்பு தண்ணி மட்டும்தான். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இது மைதானா நல்லா அவங்களுக்கு இது பண்ணும், கோதுமை கொஞ்சம் அவ்வளோ இழுவி வராது. நல்லா அப்படி பீடாக போட்டுக்கிட்டு நம்ம அப்படி தேய்ச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றணும். வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், எண்ணெய் காஞ்சாலும் போகும். எல்லாம் அடிச்சுக்கணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, முட்டை, ஒரு முட்டை ஏற்க போட்டு. இது வந்து முட்டை பரோட்டா போட்டு நம்ம வந்து கறி சால்னா வந்தாலும் சரி, குருமாவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம பரோட்டா பிச்சு வச்சதை இதில் போடுறோம். போட்டு முட்டை பார்த்தா